இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த 2024 சமபோதிய கட்டமைப்பில் ஏக்குரிய கட்டமைப்பு சாத்தியமான கட்டமைப்புகள் இந்த முதல் வீடியோவில் எடுத்திருந்தோம். இப்போ நம்ம எஃப்க்குரிய கட்டமைப்பு சாத்தியமான கட்டமைப்புகளை பார்ப்போம். அடுத்த பகுதியில் பாருங்கள், சேர்வை எஃப் ஆனது ஏயின் ஒரு கட்டமைப்பு சமபோதியமாகும். ஏயிலிருந்து வரையப்படுகின்ற ஒரு கட்டமைப்பு சமபோதியம் எஃப். இதுக்கு சேர்வை எஃப் ஆனது சில இயல்புகள் எஃப்க்கு தரப்பட்டிருக்கிறது. சேர்வை எஃப் ஆனது மிகையான பிசிஎல் ஃபைவுடன் தாக்கம் புரிந்து சார் மூலப்பொழுது 155 உடைய ஒரு சேர்வை ஜி பெறப்படுகிறது. அப்போ அங்கேயும் என்ன செய்யப்படுது, 2 OH தொகுதி தான் இது இருக்கு. அப்போ அங்கேயும் எஃப்ல இருந்து பிசிஎல் ஃபைவ் சேர்க்கப்பட்டு 2 OH தொகுதி என்ன செய்யப்படும், 155 கிராம் பெறப்பட்டால் இரு OH தொகுதிகள் காணப்படும். இந்த முடிவுக்கு வரலாம். தரப்பட்ட இயல்பு வச்சுக்கொண்டு யோசி. அடுத்தது சேர்வை ஜியை தருகிறது. ஜி என்ற சேர்வை கிடைக்கிறது. எஃப் ஆனது Na2CO3 CO2 வாயுவை தருவதில்லை. நேரத்தில் ஏக்கு Na2CO3 சேர்க்கப்படும் போது CO2 கேஸ் வெளியேறும். அப்போ COOH இருக்கணும், கார்பாக்சிலிக் அசிட் அமில இயல்பு கூடியது இருக்கணும் முடிவெடுத்தல். இதில் சோடியம் கார்பனேட்டுடன் தாக்கம் அடையக்குள்ள CO2 கேஸ் இடம்பெறாது. அந்த இயல்புகளை வச்சுக்கொண்டு இங்கே போகணும். திரும்ப நீங்கள் சமபோதிய கட்டமைப்பு இந்த வினாவுக்கு வரையறுக்கவில்லை. அப்போ சோடியம் கார்பனேட் சேர்க்கும் போது தாக்கம் இல்லை. தாக்கம் இல்லாட்டி அங்கே இருக்கிற எஃப்ல COOH தொகுதி இல்லை. அப்போ OH வேறையா மாறிட்டு C டபுள் கொண்டு வேறையா மாறிடுச்சு. அந்த கட்டமைப்பு ஏயிலிருந்து பெறப்பட்ட கட்டமைப்பு சமபோதியம். தெளிவாக பார்த்துக்கொள்ளும். அடுத்து சேர்வை எஃப் ஒளியியல் சமபோதிய சேர்வை காட்டுகிறது. இது மிக முக்கியம். 5 கார்பன் தரப்பட்டால் அதை நாம் ஒரு சமச்சீரற்ற ஒரு கார்பன் தொகுதியை உருவாக்கணும்னா ஒளியியல் சமபோதியத்தை எடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல பாருங்களே, ஒளியியல் எஃப் ஒளியியல் சமபோதியத்தை காட்டுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எஃப் ஒளியியல் சமபோதியம் வருவதென்றால் எஃப்க்கு கட்டமைப்பு வரையிடம் பாருங்க. எஃப்ஐ சுற்றி 4 சமச்சீரற்ற தொகுதிகள் இருக்கிறது. 4 தொகுதி இருக்கு, 4 வித்தியாசம் இருக்கிறது. அதில் ஸ்டார்ட் ஒரு ஹைட்ரஜனை போடுறது. அதில் CH3 நோண்ட போடுறது. அடுத்து CH2CH3 2 கார்பனை போடுறது. அடுத்து இதில் ஒரு கார்பன் தொகுதியை வைக்கலாம். இப்போ இந்த இடத்துல நாம் பிரித்து அறிஞ்சிருக்கோம். 2 OH தொகுதி இருக்குது, அதோட COOH தொகுதி இல்லை. அது 2 OH தொகுதியை தனித்தனியை பிரதியிடணும். இவிடத்தை CH2OH என்று கருதலாம், இதுலையும் CH2OH என்று போடலாம். இதை நாம் தனியே கார்பனேட் தொகுதியை C டபுள் கொண்டு போடலாம். அது சாத்தியமானு பார்ப்போம். மேலும் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் இந்த இடத்துல வச்சுக்கொண்டு ஒளியியல் தொழிற்பாடுகளை வரைஞ்சிருக்கிறேன். இதைத்தான் வரையணும் இல்லை பிள்ளையே. உங்களுக்கு இதில் இருந்து விடையளிக்க இயலாட்டி அதை விடுங்க. மேலும் இயல்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இயல்பின் அடிப்படையில் விடைக்கு வாங்க. எஃப் செறிந்த HCl நீரற்ற ZnCl பரிகரிக்கும் போது கலங்கள் தன்மையை தருவதில்லை. அப்படின்னா ZnCl டு செறிந்த HCl லூகாஸ் டெஸ்ட் லூகாஸ் சோதனை பொருள் ZnCl டு செறிந்த HCl இது சேர்க்கப்பட்டால் கலங்கள் தன்மை வராது. அப்படின்னா முதல் ஆல்கஹாலாக தான் இருக்கு. முதல் ஆல்கஹாலுக்கு கலங்கள் தன்மை வாரும். அப்ப இதுல 2 முதல் ஆல்கஹால் அதை முடிவெடுக்கு. அடுத்து 2,4-DNPH அப்படின்னா பிராடின் சோதனை பொருள். இது எஃப் உடன் ஒரு நிறமூட்டிய சேர்வை ஆக்குகிறது. அப்ப பிராடின் சோதனை பொருள் என்னதுக்கு தொழிற்படுறது? ஆர்கானிக் பிராடின் சோதனை பொருள் 2,4-DNPH தொழிற்படுவது அல்டிஹைட் கீட்டோன் ஒரு கார்பனைட் சேர்வை. இந்த சேர்வைகளை நிறமுடைய இந்த சேர்வைகளுக்குள்ள 2,4-DNPH பிராடின் சோதனை பொருளை போட்டால் ஒரு நிறமுடைய சேர்வை உருவாகும். அப்ப கார்பனைட் சேர்வை நம்ம கட்டாயம் இருக்கு. அந்த அல்டிஹைட் அல்லது கீட்டோன் இருக்கு. தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கு. அதே வேளை அமோனியம் சேர்வை AgNO3 இந்த சேர்வை NH3AgNO3 உடன் வெள்ளி ஆடியை தருகிறது. அப்படி என்றால் இங்கே கன்ஃபார்ம் பண்ணலாம், aldehyde சேர்வை இருக்கிறது முடிவெடுக்கலாம். aldehyde சேர்வை தான் இருக்கு.
வெள்ளியாடி பெறப்படுது என்றால் அல்டிகைட் சேர்வு இருக்கு. அப்போ இந்த இயல்பின் அடிப்படையில் நாம் சமபோதிய கட்டமைப்பு வரையலாம். இந்த இடத்துல வச்சாலும் விஷயத்தை கொடுக்கலாம். ஒரு அல்டிகைட்டில் தனியாக வரும் ஒளியியல் தொழிற்பாடுடைய கட்டமைப்பு இருக்கிறது. அதாவது ஏயிலிருந்து வரையப்பட்ட ஒரு கட்டமைப்பு சமபோதி. அதோட கார்பாக்சிலிக் அசிட் இல்லை. அப்போ 2 OH தனித்தனியே பிரிஞ்சிருக்கு. அல்டிகைட் ஒன்று தனியே இருக்கு. அடுத்தது முதல் அல்கோஹோலாகவும் இருக்கணும். வழி அல்கோஹோலா எழுதையும் ரைட். அப்போ அதை வரையிடம் பாருங்க. திரும்ப அந்த விஷயங்களை யோசித்து எஃப்க்குரிய கட்டமைப்பு வரையிடம் பாருங்க. எஃப் கட்டமைப்பு ஒரு ஒளியியல் சமச்சீரற்ற நிறையத்தை உருவாக்கும். கார்பன் ஒரு ஹைட்ரஜன், ஒரு கார்பன், 2 கார்பன், இன்னும் ஒரு கார்பன்ல அல்டிகைட்டை போடும். 4 ஜோடி வித்தியாசம் எழுதணும். OH இதில் எழுதணும். இங்கே தான் OH எழுதணும். முதல் அல்கோஹோல் தான் வரணும். இங்கே OH எழுதலாம். அது வழி அல்கோஹோல். முதல் அல்கோஹோல் தான் வரணும். ஏனது ZnCl செறிந்தேச்சு லூகாஸ் செய்யக்குள்ள விட கலந்தல் தன்மையான சேர்வு வாரது. அப்போ இதான் எஃப்க்குரிய கட்டமைப்பு. இப்போ தொடர்ச்சியாக எஃப்ல என்னென்ன தொழிற்பாட்டு கூட்டம் இருக்குமென்று கேட்டிருக்கு. ஃபெஸ்ட்டுக்கு கல்வி எஃப்ல என்னென்ன தொழிற்பாட்டு கூட்டம் இருக்கு அதுதான் சொல்லியிருக்கிறோம். 2 OH தொகுதியும் ஒரு அல்டிகைட் தொகுதியும் இருக்கு. அதை அடையாளம் காண்பது. அதை வச்சு கொண்டு எழுதும். ரெண்டாவது எஃப்னதும் ஜியினது கட்டமைப்பு. ஜி எப்படி உருவாகின்றது? PCl5 தாக்கம் அடைந்து உருவாகிறது. இது எஃப்க்குரிய கட்டமைப்பு ஜி. PCl மிகை PCl5 தாக்கம் அடைகிறது ஜி. ஆகவே CH இதுல CH2OH வந்து CH2Cl ஆக மாறும். அதோட இதுல ஒரு CHO, அடுத்தது இது CH2 இதுவும் Cl ஆக மாறும். சரியா பிள்ளைகள்? இப்படி என்ன செய்யலாம்? நீங்க லேசாக சமபோதிய கட்டமைப்புகளுக்கு தரப்பட்ட விஷயத்தை மிக தெளிவாக வாசித்து அதுக்குரிய விடைகளை கொடுக்கும். 2023 பேப்பருக்குரிய வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.